காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பசுமையான மலைகளுக்கு இடையில் மேஜிக் லைப்ரரி என்று ஒரு சிறப்பு இடம் இருந்தது. நூலகம் மற்ற புத்தகங்களைப் போல இல்லாமல் இருந்தது, ஏனெனில் அதன் உள்ளே இருக்கும் புத்தகங்கள் உயிர் பெற்ற குழந்தைகளுக்கு கற்றலின் அற்புதங்களை பற்றி கற்பிக்கின்றன. ஒரு வெயில் காலையில் மியா என்ற ஆர்வமுள்ள பெண் முதல் முறையாக மேஜிக் லைப்ரரிக்கு செல்ல முடிவு செய்தார். அவள் உள்ளே நுழைந்ததும் ஒரு மந்திர பொலிவுடன் மின்னும் வண்ணமயமான புத்தகங்களின் வரிசைகள் அவளை ஆச்சரியப்படுத்தியது. நட்பு நூலகர் திரு வைஸ் அன்பான புன்னகையுடன் அவளை வரவேற்றார். வருக மியா, அவன் சொன்னான். கற்றல் என்ற சாகசத்தை மேற்கொள்ள நீங்கள் தயாரா? மியா ஆர்வத்துடன் தலையசைத்தாள். திரு வைஸ் அறிவின் சாகசம் என்ற தலைப்பில் ஒரு பிரகாசமான சிவப்பு அட்டையுடன் ஒரு புத்தகத்தை அவளிடம் கொடுத்தார். மியா புத்தகத்தை திறந்தவுடன் ஒரு மென்மையான காற்று அவளை சுற்றி சுழன்றது. மேலும் அவர் ஒரு பசுமையான மந்திரித்த காட்டில் தன்னை கண்டார். அவள் முன் பேராசிரியர் ஹூட் என்ற புத்திசாலித்தனமான ஆந்தை நின்றது. ஹலோ மியா, பேராசிரியர் ஹூட் கூறினார். கற்றல் மந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கான பயணத்தில் உங்களுக்கு வழிகாட்ட நான் இங்கு வந்துள்ளேன். மியா காடு வழியாக பேராசிரியர் ஹூட்டை பின்தொடர்ந்தார். அங்கு அவர்கள் பல்வேறு கதாபாத்திரங்களை சந்தித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு கற்பிக்க மதிப்புமிக்க ஒன்றை கொண்டிருந்தனர். முதலில் அவர்கள் அணில்களின் குடும்பத்தை சந்தித்தனர். ஆர்வம் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அற்புதமான சாகசங்களுக்கு வழிவகுத்தது என்பதை அவள் அறிந்தாள். இறுதியாக அவர்கள் ஒரு அழகான புல்வெளியை அடைந்தனர். அங்கு வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் கூட்டம் அலைமோதின. பட்டாம்பூச்சிகள் வாசிப்பின் மகிழ்ச்சியையும் கதைகள் அவளை எப்படி வெவ்வேறு உலகங்களுக்கும் நேரங்களுக்கும் கொண்டு செல்லும் என்பதையும் விளக்கின. ஒவ்வொரு புத்தகமும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு ஒரு பாடம் காத்திருக்கிறது என்று கூட அவளிடம் சொன்னார்கள். கற்றல் மற்றும் வேடிக்கை நிறைந்த ஒரு நாளுக்கு பிறகு மியா மற்றும் பேராசிரியர் ஹூட் மேஜிக் லைப்ரரிக்கு திரும்பினர். திரு வைஸ் அவர்களை அறிந்த புன்னகையுடன் வரவேற்றார். உங்கள் சாகசத்தை நீங்கள் ரசித்தீர்களா மியா? அவர் கேட்டார். ஓ ஆமாம், மியா கூச்சலிட்டாள். நான் நிறைய கற்றுக்கொண்டேன் மற்றும் மிகவும் வேடிக்கையாக இருந்தேன். திரு வைஸ் மியாவுக்கு ஒரு சிறப்பு புக்மார்க்கை கொடுத்தார். நினைவில் கொள்ளுங்கள் மியா, கற்றல் பயணம் ஒருபோதும் முடிவதில்லை. நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு புத்தகமும், நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும், நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புதிய விஷயமும் உங்களுக்குள் மந்திரத்தை சேர்க்கிறது. உற்சாகம். அன்று முதல் மேஜிக் லைப்ரரிக்கு அடிக்கடி சென்று வருவாள். புதிதாய் எதையாவது கற்றுக்கொள்ளவும் அறிவின் மாயாஜாலத்தை தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் ஆர்வமாக இருந்தாள். அதனால் பசுமையான குன்றுகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் கிராமத்தில் கற்றல் நீச்சம் எங்கும் பரவியது. மேஜிக் லைப்ரரியில் சாகசங்களுக்கு நன்றி.